ஒரு சமூகத்தை இரண்டு வழிகளில் பயணிக்க வைக்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள் இந்த ஊடகவியலாளர். அவர்களுடைய எழுத்தாயுதம் இந்த இனத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும். இந்த ஊடகவியலாளர்கள் ஒரு கத்தியின் முனையிலே என்று பயணிப்பது போன்றுதான் அவருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். உலகிலே ஒரு விசித்திரமான ஒரு நாடு இலங்கை. ஒருவர் மெசேஜ் போடுகிறார், தமிழர் பூமியில் சிங்கள ஊடகவியலாளருக்கு சிலையா விலகி விட்டாரா பாஸ்கர். விடுதலை ஒரு இடத்தில் விடுதலை என்பது அல்லது ஒரு வரலாறு என்பது வரலாற்று இல்லாமல் வாழ்வும் இல்லை. ஆகவே வரலாற்றை அறிந்தவர் தான் வாழ்வார் என்பதுதான் உண்மையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நிரூபிக்கக்கூடிய சாட்சிகள் இருந்தும் கூட கொலையாளிகள் விடுவிக்கப்பட்டார்கள். அவை இவ்வாறாக ஒரு சமூகத்திற்கான் இந்த வாரம் நாட்டிற்கான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். தேசிய தலைவரே சொல்லிவிட்டால் சிங்கள மக்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கு எதிரியும் அல்ல, விரோதிகளும் அல்ல. சிங்கள மக்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக இந்த இலங்கை தீவிலே வாழ்ந்தவர்கள், வாழ வேண்டியவர்கள். ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான நாள். குறிப்பாக இந்த ஊடக பயணத்திலே ஒவ்வொரு ஊடகர்களும் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், ஒவ்வொரு ஊடகர்களும் எதிர்கொள்ளுகின்ற கஷ்ட நிலைமைகள், அந்த கஷ்ட நிலைமைகளையும் தாண்டி ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு ஊடகங்களிலே வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மன நிறைவு, இப்படி நெகிழ்ச்சியான ஊடக பயணத்திலே, ஊடக வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஊடகர்களும் தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து களத்திலே செய்திகளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டும், உண்மையான செய்திகளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக உயிரையே ஊடக துறையிலே, ஊடக பயணத்திலே திறந்திருக்கின்றார்கள். அப்படி இந்த ஊடகத்துறைக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த, ஊடகத்துறைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய எங்களுடைய ஊடகவியலாளர்களுக்காக ரீச்சாவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நினைவாலயம் இன்றைய நாளிலே திறக்கப்பட போகிறது. அந்த நினைவாலயம் தொடர்பான காணொளிகளை தான் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த நினைவாலயம் ஊடகர்கள் எங்களுடைய இனத்தின் காவலர்கள் என்ற தொனிப்பொருளிலே அழகாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க காத்திருக்கிறது. இந்த ஊடகர்களுக்கான, அதாவது மறைந்த ஊடகவியலாளர்களுக்கான கௌரவப்படுத்தலையும், அவர்களுடைய குடும்பம் சார்ந்த, நண்பர்கள் சார்ந்த சமூகத்தை கௌரவப்படுத்துவதை முகமாக கொண்டும் அந்த ஊடகர்களுக்குரிய ஒரு நினைவாலயத்தையும் அமைத்து இன்றைய நாளில் அந்த நினைவாலயத்தை மக்களுடைய பார்வைக்காக, மக்களுடைய பாவனைக்காக நினைவுபடுத்துவதற்கான செயற்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ரீச்சாவிலே. அது தொடர்பான காணொளிகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடலாம். இனத்தின் காவலர்களாக இருந்து இந்த இனத்துக்காக தங்கள் உயிர்ப்படை கொடுத்த உரிமையாளரை நினைவு நிறுத்தி இன்றைய தினம் ரீச்சா வளாகத்திலே இந்த ஊடகவியலாளர்களுக்கு ஒரு நினைவிடத்தை திறந்து வைப்பதற்காக இங்கு குழுமியிருக்கக்கூடிய இந்த ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஊடகங்களுக்கான நினைவிடம் ஏன் இந்த ரீச்சா வளாகத்தில் எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி ஏராளமான மக்கள் மத்தியில் எழுப்புவோம். இந்த ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை என்பது வெறுமனவே ஒரு விவசாய பூமியாகவோ அல்லது ஒரு சுற்றுலா தலமாகவோ இல்லாமல் இது ஒரு பாடமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பிரயோசனப்படக்கூடிய வகையிலே இந்த இடம் படிப்படியாக மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. என்னுடைய எண்ணக்கிணைகள் ஏராளம். அதில் ஒரு தோற்றம் தான் இந்த ஊடகவியலாளர்களுக்கான இந்த நினைவிடம். இதை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வடிவமைத்து அவருடைய உருவங்களை வடிவமைத்து அந்த உருவங்கள் சரியாக
படிப்படியாக வராமல் அதை மீளுருவாக்கம் செய்து திரும்ப திரும்ப முயற்சிகள் தோல்வியடைந்து இறுதியாக ஒரு 16 பேருடைய உருவப்பொம்மைகள் நிறைவடைந்த பின்பு இதை அமலாப்படம் செய்து வைப்போம். அதன் பிற்பாடு மற்றவர்களுக்கான நினைவு துணிகளை வைப்போம் என்ற எண்ணக்கருவுக்கு ஏற்ப இன்று இந்த இடத்தை ஊடக இனத்தின் காவலர் என்ற துணைப்பொருளை இங்கே அமைய பெற்றிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் இந்த ஊடகவியலாளர்களை ஒரு சாதாரண மனிதர்களாக அல்லது சாதாரண தொழில் புரிபவர்களாக கடந்து சென்றுவிட முடியாது. இந்த ஊடகங்கள் இந்த சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய பங்கு என்பதும் ஆற்றல் என்பதும் சமூகத்தினுடைய வழிநடத்தல் என்பதும் அரசியல் மாற்றத்துக்கான ஒரு தூண்டுதல் என்பதும் அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் ஊடாக ஒரு தேசம் தன்னை முன்னகர்த்தி செல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து படைத்த ஊடகவியலாளர்களாகத்தான் இந்த ஊடகவியலாளரை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சமூகத்தை 2 வழிகளில் பயணிக்க வைக்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள் இந்த ஊடகவியலாளர். அவர்களுடைய எழுத்தாயுதம் இந்த இனத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும். அது ஒரு வலைதளத்தை போறதுக்கும் சில எழுத்தாளர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் நினைவிடம் அமைப்பதை நான் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம். ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் ஒரு கத்தியின் முனையிலே நின்று பயணிப்பது போன்றுதான் அவருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அது போராட்ட காலமாக இருந்தாலும் சரி, சமகால அரசியல் காலமாக இருந்தாலும் சரி, எதிர்காலமாக இருந்தாலும் சரி, அவருடைய பயணம் என்பது நாளுக்கு நாள் ஒரு ஊர் முனையிலே நின்று பயணிப்பது போன்றார். சமீபத்தில் கூட ஒரு ஊடகவியலாளர் போர் உடைந்த பின்பும் கூட சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை வெளிக்கொண்டு வந்ததற்காக தாக்கப்பட்டார். இங்கே போர்களால் மட்டும் ஊடகவியலாளர்கள் பழிவாங்கப்படவில்லை. சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஊடகவியலாளர் இங்கே பழிவாங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ஊடகவியலாளர்கள் நிச்சயமாக எங்கள் மத்தியிலே போற்றப்பட வேண்டும். சந்ததிகள் தாண்டி அவருடைய எழுத்துக்கள், அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள், அவர்கள் எதற்காக காணாமல் ஆகப்பட்டார்கள் என்ற விடயங்கள் சந்ததிகள் தாண்டி தலைமுறைகள் தாண்டி கடத்தப்பட வேண்டும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக கொல்லப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நீதியை நோக்கிய பயணம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது எங்களுடைய ஊடகம் சார்ந்தும் சரி, இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர் ஆகிய உங்கள் ஊடகமும் சரி, இந்த இறந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு ஒரு நீதியான நியாயமான விசாரணை நடத்தி அவர்களுக்கான அந்த தீர்வு வரும் வரை நாங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நினைவிடத்தை இந்த ரீச்ச வளாகத்திலே உருவாக்குவதற்கான நோக்கம், இந்த ரீச்சாவுக்கு கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் ஒரு 2,50,000 மக்கள் இங்கே வந்து செல்கின்றார்கள். தனிப்படத்திலே ஒரு நினைவிடத்தை எழுதினால் அந்த நினைவு நாட்களில் மட்டும்தான் அங்கே மக்கள் வருவார்கள், அவர்களை பூசிப்பார்கள். ஆனால் இங்கே தினந்தோறும் ஏராளமான மக்கள் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து இங்கே வந்து இந்த சுற்றுலாத்தலத்தை தரிசித்து வருகின்ற அடிப்படையிலே இங்கே ஊடகவியலாளருக்கு மட்டுமல்ல இந்த ஏராளமான நினைவிடங்கள் அமைக்கப்படும். இன்று காலை ஒரு கடிதம் யாழ்ப்பாண ஊடக மையத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. வாழ்த்து தெரிவிப்பதோடு இன்னும் ஏராளமான ஊடகவியலாளர்கள் எங்கள் மத்தியிலே இருந்து மறைத்திருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், சுடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையும் இங்கே நீங்கள் பிரசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கோரிக்கை கட்டளை விடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த 16 தூபிகள் மட்டுமல்ல, எங்களுடைய நீதிக்காகவும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் பயணித்து மரணித்த, காணாமல் ஆக்கப்பட்ட, கொல்லப்பட்ட எல்லோருடைய படங்களும் அவருடைய நினைவுகளும் நிச்சயமாக இந்த ஊடக இனத்தின் காவலர் மண்டபத்தில் வைக்கப்பட படிப்படியாக அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த ஊடகங்கள் அவருடைய புகைப்படங்கள்
அவருடைய திறமைகள் அவருடைய விவர கோர்மைகள் இருந்தால் எங்களுக்கு தாங்குவாக அன்பாக இந்த இடத்திலே உங்களிடத்தை கேட்டுக்கொண்டேன். நான் நினைக்கின்றேன் ஒரு தனியார் ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்விலே எல்லா மாவட்டங்களிலும் இருந்து ஏராளமான ஊடகவியலாளர்கள் ஒரே இடத்தில் சங்கமித்திருப்பது இதுதான் முதல் தடவை என்று நான் நினைக்கின்றேன். உள்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருந்து கூட, சுவிஸில் இருந்து, கனடாவில் இருந்து கூட இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறீர்கள். 2-3 நாட்களாக எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக இந்த முக புத்தகங்களிலே முகம் தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான நாட்கள் தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள், வேலைகளை முடக்கிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்தால் அது எப்படியாவது உடைத்து சின்னவனாக்குவதில் முனைப்போடு செயற்படக்கூடியவர்கள். ஒருவர் மெசேஜ் போடுகிறார், தமிழர் பூமியில் சிங்கள ஊடகவியலாளருக்கு சிலையாம் விலகி விட்டாரா பாஸ்கர். இவர்களை என்ன என்று சொல்வதற்கு எனக்கு தெரியவில்லை. என்னுடைய தலைவன், தேசிய தலைவரை சொல்லிவிட்டால் சிங்கள மக்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கு எதிரியும் அல்ல, விரோதிகளும் அல்ல. சிங்கள மக்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக இந்த இலங்கை தீவிலே வாழ்ந்தவர்கள், வாழ வேண்டியவர்கள். சிங்கள மக்கள் எங்களுடைய எதிரி அல்ல, சிங்கள ஊடகவியலாளர் எங்களுடைய எதிரி அல்ல. எங்களுடைய எதிரி யார் என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இடதுசாரிபத்தியம், பிரிவினவாதம், எங்களை அடக்கி ஆள நினைப்பவர்கள், எங்களை அடிமையாக வைத்திருப்பவர்கள், அவர்களால் எங்களுக்கு எதிரியை தவிர சீன மக்கள் ஒருபோதும் எங்களுக்கு எதிரியாக இருக்க முடியாது. அந்த வகையிலே என் இனத்துக்காக குரல் கொடுத்த அத்தனை சிங்கள ஊடகவியலாளர்களும் இங்கே சிலை வைத்து கொண்டாடுவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்பு இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ரீச்சாவை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு தர விரும்புகின்றேன். ஒரு 33 ஆண்டுகள் ஐரோப்பிய தேசத்திலே வாழ்ந்த நான் இலங்கையிலே வந்து இந்த மாதிரியான வேலை திட்டத்தை செய்வதற்கான நோக்கம் என்ன, இதன் பின்புலம் என்ன, ஏராளமான மக்கள் ஏராளமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இது நோக்கம் ஒன்றுமல்ல, எங்களுடைய தாயக தேசத்திலே ஏராளமான வளங்கள் இருக்கிறது, ஏராளமான பொருளாதார விழுமியங்கள் இருக்கிறது. இவற்றை ஒரு வியாபார நோக்கத்தோடும் ஒரு பொருளாதார வளர்ச்சியோடும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் எண்ணத்தோடும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ரீச்சா. இந்த ரீச்சாவிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே வருடந்தோறும் வருகிறதோடு இருக்கிறார்கள். இது ஒரு சுற்றுலா தலமாக இந்த பிரதேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனூடாக ஏராளமான புறச்சூழல் இருக்கக்கூடிய வியாபார தலங்களுக்கு வியாபாரங்கள் கூடிக்கொண்டிருக்கின்றது. இங்கே வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையாக நிறைய பேருடைய பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி இங்கே எங்களிடத்தில் ஏராளமான வளங்கள் இருக்கின்றது. அந்த வளங்கள் ஊடாக பொருளாதார வளர்ச்சியை காண முடியும் என்கின்ற ஒரு கல்வியை கற்பிக்கும் முகமாக இந்த ரீச்சாவிலே ஏராளமான செயற்திட்டங்கள் இங்கே நடைபெற்று வருகிறது. பெரிய பெரிய மாற்றங்கள் இங்கே நடந்து கொண்டு வருகிறது. எப்பொழுதும் நான் சொல்வது, இந்த பிரதேசம் வந்து ஒரு விவசாய பூமியான பிரதேசம் அல்ல. இது ஒரு கடலை சார்ந்து இருக்கக்கூடிய, கடலை அண்டி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். இந்த இடத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவிலே பெரிய கடலை இருக்கிறது. இந்த மண் வந்து விவசாயத்துக்குரிய மண் அல்ல, இது ஒரு சோர்மண். இந்த மண்ணிலே தென்னை, கஜு போன்ற தாவரங்களை பயிரிடலாமே தவிர ஏரியத்தை பயிரிட முடியாது என்கின்ற இருந்த நிலத்தை இன்று இங்கே எல்லா விதமான பயிர்களையும், எல்லா விதமான பழக்கறிகளையும், எல்லா விதமான தாவரங்களையும் இங்கே பயிர் செய்யலாம் என்கின்ற ஒரு மாற்றத்தை இந்த ரீச்சாவினூடாக படைத்திருக்கிறோம். அதை பார்க்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நிலங்களிலும் தங்களுடைய பூமியிலும் இதே போன்ற மாற்றத்தை கொண்டு வர முடியும். கொண்டு வருவதன் ஊடாக பெரிதாக ஒரு பொருளாதார வளர்ச்சியை காண முடியும். இன்று இந்த ரீச்சா வளாகத்திலே 8000க்கும் அதிகமான தேயிலை மரங்கள் இருக்கிறது, 10,000க்கும் மேற்பட்ட கதவ மரங்கள் இருக்கிறது, 1000க்கும் மேற்பட்ட மாதுளை கன்றுகள் இருக்கிறது, 1500க்கும் மேற்பட்ட மாங்கன்றுகள் இருக்கிறது, சந்தன மரம் இருக்கிறது, அன்னாசி கன்றுகள் இருக்கிறது. இதே போன்று ஏராளமான மரக்கறிகள் இங்கே பயிரிடப்படுகின்றது, கால்நடைகள் இங்கே வளர்க்கப்படுகின்றது. இது ஒரு பெரிய பொருளாதார
இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இங்கே வரக்கூடிய பல மக்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை பின்பற்றி அவர்களுடைய பிரதேசத்திலே சிறிது சிறிதாக நிறைய விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது, பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இங்கே நினைக்கிற வடமாநிலத்தில் 2வது நபராக நாங்கள் இந்த மாலை கூட்டத்தை ஆரம்பித்தோம். இன்று கிட்டத்தட்ட 10 நபர்கள் இந்த வடமாநிலத்திலே பெரிய அளவிலே மாலை செய்கையை உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். நிறைய பலனைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஊடாக பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் இங்கே உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு தேசமாக ஒரு ஒற்றுமையான இனமாக சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பெரிய பொருளாதார மாற்றத்தை படைக்க முடியும். எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிங்கள மக்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை விரும்பின ஒரு இனம் அல்ல. எங்கள் மீது ஆயுத போராட்டம் திணிக்கப்பட்டது. அந்த திணிக்கப்பட்ட ஆயுத போராட்டத்தின் விளைவாக தமிழ் தேசம் மட்டும் பாதிக்கப்படவில்லை, ஒட்டுமொத்த நாடே கையேந்துகின்ற நிலைமைக்கு ஒரு 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 வங்குரோட்டு நிலைமைக்கு போறதுக்கான காரணம் இந்த ஆயுத போராட்டம். இந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக்கொண்டு இந்த தமிழர் கேட்பதெல்லாம் சிங்கள மக்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த நியாயமான நீதி, அந்த சமமான அந்தஸ்து தமிழர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். தமிழருக்கும் அந்த அங்கீகாரங்கள் வழங்கப்படுமையானால் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஒன்றுபட்ட இனமாக இந்த தேசத்தை கட்டியெழுப்ப எப்பொழுதுமே தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். இங்கே ஒரு கூட்டு இருக்கிறது, பொருளாதார அபிவிருத்தி இனப்பிரச்சனைக்கான தீர்வாக அமைந்துவிடும் என்று நிச்சயமாக இல்லை. இனப்பிரச்சனையுடைய தீர்வு என்று தீர்க்கப்படுகிறதோ அன்றுதான் இங்கே ஒரு பொருளாதார அபிவிருத்தி சாத்தியமே தவிர அதுவரையும் கடைசி வரையும் பொருளாதார அபிவிருத்தி ஒருபோதும் இனங்களுக்கான முரண்பாடுக்கான ஒரு தீர்வாக அமைந்து விடாது. இதை சிங்கள தேசமும் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களிடம் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு ஒன்றுபட்ட சமூகத்தால் தான் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியுமே தவிர ஒரு பிரிவினை கொண்ட 2 இனங்களினூடாக பிரிவினையை வைத்துக் கொண்டு பொருளாதார ரீதியாக ஒருபோதும் முன்னேறிவிட முடியாது என்ற நம்பிக்கையோடு இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை என்று கூறி நன்றி குறிப்பிடுவதை நாட்டை வாழ்த்து. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும்போது எங்களோடு கூடவே பணியாற்றி மறைந்த பல ஊடகங்களுடைய நினைவலைகள் என் மனதை தொட்டு சென்று கொண்டிருக்கின்றன. எங்களோடு கூடவே பணியாற்றி ஒரு மிக துணிகரமான துணிச்சலான அறிக்கைகளை மேற்கொண்ட நிவால் நிர்மலராஜன், நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு ஊடக நிறுவனத்திற்கு தலைமையேற்று எங்களோடு கூடவே பணியாற்றி அந்த முதிய வயதிலும் கூட எங்களுக்கு வழிபடுத்திய சிவமாராஜா அண்ணா எங்களுடன் எப்போதுமே பேசி அனைக்கின்றேன் தமிழீழ புறமிய மேம்பாட்டுக் கழகத்தின் ஊடக வெளியீடுகளில் பங்கு பெற்றி பிற்காலத்திலே ஒரு முழுநேர ஊடகவியலாளராக பணியாற்றி மறைந்த சத்யமூர்த்தி, ஒரு ஊடகவியலாளராக தனியே ஊடக அறிவு மாத்திரமல்ல அறிவியல் சார்ந்த விடயங்களிலும் தொல்லியல் சார்ந்த விடயங்களிலும் ஒரு பல துறைப்பட்ட விடய காலங்களில் மிக அக்கறையோடு செயற்பட்ட தவபாலன் இறைவன் ஒரு ஊடகவியலாளருக்கு இருக்கக்கூடிய அத்துணை புலமையையும் தனக்குள்ளே கொண்டு வந்து மிக துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை வெளிவதிலே ஆர்வம் கொண்டிருந்த சிவராமண்ணா, இப்படியாக ஒரு நீண்டு தொடர்கின்ற பலருடைய நினைவலைகள் என்னுடைய மனக்கண்களிலே மறைந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த அத்துணை ஊடகவியலாளர்கள் ஊடக பணியாளர்கள் நாங்கள் அவர்களை நினைவு கூறுவது அவர்களுக்கான ஒரு நினைவாலயம் அமைத்திருப்பது என்பது மிக முக்கியமான விடயமாக நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஊடகவியலாளர்களுடைய பணிகள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு ஒரு துணிச்சலாக அர்ப்பணிப்போடு தங்களின் உயிர்களை தியாகம் செய்து கூட அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் ஊடகவியலாளர்களை தங்கள் மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூறுவது என்பதை கடந்து அந்த சமூகம் அந்த ஊடகவியலாளர்களை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருப்பது என்பது நான் முக்கியமானதாக நினைக்கின்றேன். ஒரு வகையில் இங்கு ரீச்சாவுக்கு வர இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும்
இந்த ஊடகவியலாளர் நினைவிடத்தை தரிசித்துக் கொண்டு போகின்ற போது அவர்களுக்கு இத்தனை ஊடகவியலாளர்கள் தங்கள் சமூகம் சார்ந்து பணியாற்றி இருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய செய்தியை எடுத்துக்கொண்டே அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். உண்மையில் இது ஊடகவியலாளர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய நினைவுகளை சுமந்து அவர்களுக்கு கூட இந்த சமூகத்துக்கு சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்கின்றேன். இங்கு இந்த நினைவிடத்திலே படுகொலை செய்யப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களோடு இந்த ஊடகத்துறை சார்ந்து பல இளம் ஊடகவியலாளர்களை உருவாக்கிய அல்லது வழிப்படுத்திய முன்மாதிரியாக இருந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர்களும் நினைவு கூறப்பட்டிருப்பது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். எஸ்.எம். கோபாலரட்னம் அவர்கள் ஈழமுரசு, ஈழநாடு, ஈழநாதம் ஆகியவற்றிலே பணியாற்றி பிற்காலங்களிலே மட்டக்களப்பிலிருந்து வெளிவந்த தினக்கதிரிலும் தனது முத்திரையை பதித்தவர். எத்தனையோ இளம் ஊடகவியலாளர்களை உருவாக்கியவர். SMG என்று அந்த பெயராலே அழைக்கப்பட்டவர். இந்த ஊடக பணிக்காகவே இந்திய படை இங்கு வந்திருந்த காலத்திலே அவர் கைது செய்யப்பட்டு அவர் எழுதிய அந்த ஈழ மண்ணில் ஒரு இந்திய சிறை என்பது இந்திய படை காலத்திலே ஒரு ஊடகத்துறை சார்ந்து இயங்கியவர்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டார்கள், அந்த பணியில் இருக்கக்கூடிய சவால்கள் அத்துணையையும் பதிவு செய்து சென்றவர். அதே போல சர்வதேச ஊடக பிறப்பிலே எங்களது மண்ணை சேர்ந்த ஊடக பெண்மணியாக வலம் வந்து எங்களுக்கெல்லாம் பெருமை தந்த ஆனந்தி சூரிய பிரகாசம், இதே போல சகோதர இனத்தை சேர்ந்த எங்களுக்காக அல்லது மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த ரிச்சர்ட் டி சோய்சா, லசந்த விக்ரமதுங்க, விக்டர் ராய்வன், இப்படி பல பேரையும் ஒரு சேர நினைவு கூறுவது என்பது நான் நினைக்கின்றேன் ஒரு மிக முக்கியமான விடயம். இங்கு இத்துணை ஆளுமைகள் எங்கள் ஊடக பரப்பினூடாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தனித்து ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல, நினைக்கிற ஒரு பல்கலைக்கழக கல்வியாளராக எங்களுடைய ஊடகத்துறை மாணவர்களும் அறிய வேண்டிய முக்கிய விடயங்கள், பாடசாலை மாணவர்கள், இளைய சமுதாயம், இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் அறிய வேண்டிய முக்கிய விடயங்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. இங்கு முதல் கட்டமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஊடகவியலாளர்களுடைய ஞாபக நினைவிடங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மறைந்திருக்கக்கூடிய, எங்களை விட்டு அகன்றிருக்கக்கூடிய, படுகொலை செய்யப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய ஊடகத்துறை சார்ந்து எங்களை வழிப்படுத்திய அத்துணை ஊடகவியலாளர்களுடைய நினைவிடங்கள் இங்கு விரிவாக்கப்பட வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய சகோதரர் பாஸ்கரன் அதை செய்து தர வேண்டும். இந்த இடம் இன்னும் விரிவாக்கப்பட்டு அத்துணை ஊடகவியலாளர்களுடைய நினைவுகளையும் சுமந்து அவர்களை தரிசித்து அவர்களுடைய பணிகளை தேட ஆரம்பிக்கின்ற ஒரு புள்ளியாக இந்த நினைவிடம் அமைய வேண்டும். அதற்கு நிச்சயமாக அந்த காலமும் கனதியும் எங்களோடு கூடவே இருக்கும். அந்த வகையில் இந்த தொடக்க புள்ளி ஒரு நல்ல ஒரு சமிக்கையாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்களை இந்த இனத்தின் காவலர்களாக பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நினைவில்லம் தொடர்ந்து விரிவாக்கப்பட்டு அந்த நினைவுகளை சுமந்திருக்க வேண்டும். அதே போல இந்த நினைவில்லத்தின் ஊடாக நிறைய பணிகள் ஊடகவியலாளர்களாக பணியாற்றி இன்றைக்கு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்குமான அந்த தேவைகள் இன்றைக்கு இருக்கின்றன. அந்த தேவைகளையும் கருத்தில் கொண்டு நிச்சயமாக இந்த இல்லம் இன்னும் தனது பரிமாணங்களை அகற்றி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இப்படியான ஒரு ஒருமித்த ஒரு நினைவிடத்தை அமைப்பதிலே கரிசனையாக இருந்த பாஸ்கரனுக்கும் அவரோடு பணியாற்றிய அத்துணை பேருக்கும் என் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஆண்டுக்கு என்ன 43 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உலகிலே ஒரு விசித்திரமான ஒரு நாடு இலங்கை நாடு. இந்த 43 மேற்பட்ட ஊடகவியலாளர் கொல்லப்பட்டவர்கள் காணாமல் போனவர்களுக்கு நீதி விசாரணைகள் அல்லது நீதி கிடைக்க
எடுக்காத ஒரு நாட்டை நாங்கள் பார்க்கிறோம். ஆதாரங்கள், மனிதனுக்கான ஆதாரங்கள், சாட்சிகள் இருந்த போதிலும் கூட இந்த நாட்டில் நீதி கிடைக்கவில்லை. அது பொதுவாகவே மனித உரிமை செயற்பாட்டாளர் இந்த தமிழ் எந்த யாருக்காவது இந்த நீதி இது எட்டாத தனியாகவே இருக்கிறது. உதாரணமாக சோராம் படுகொலையிலே சுவாமின் அந்த கொலை சந்தேக நபர்களிலிருந்து அவருடைய தொலைபேசி சிம்மாட்டை கைப்பற்றப்பட்டது. அதுக்கான பல ஆதாரங்கள், கடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள், கொலைக்கான ஆதாரங்கள் கிடைத்திருந்தன. சிம் அட்டையை வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் அரசியல் செல்வாக்கின் காரணமாக அவர்கள் இராணுவத்தோடு இணைந்து செயல்பட்டவர் என்ற செல்வாக்கின் அடிப்படையிலே அவர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். ஒரு கட்டத்தை சொன்னார்கள், சுறாவின் தடைய பொருட்கள், சிம் அட்டை உட்பட தடைய பொருட்கள் நீதிமன்ற கடைக்கே எரிந்து விட்டது என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தடைய பொருட்கள், நீதிமன்றத்திற்கு கூட தடைய பொருட்கள், ஆவணங்கள் எரியூட்டப்படுகின்ற பல வழக்குகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதன் பின்னர் அந்த வழக்கு சிங்கள யூரர்கள் முன்னிலையிலே முழுக்க சிங்கள யூரர்கள் முன்னிலையிலே விசாரிக்கப்பட்ட போது கொலையாளிகள் நிரபராதிகள் என விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நீதித்துறை கூட எங்களை வஞ்சிக்கின்ற ஒரு நாட்டிற்காக நாங்கள் வாழ்கிறோம். உதாரணமாக மலைபத்திலே மயிலந்தனை கிராமத்திலே சிங்கள கிராமத்தினர் ஒரு இதழிலே 40க்கு மேற்பட்ட சிறு குழந்தைகள் உட்பட 40க்கு மேற்பட்டவர்களை கொலை செய்கிறார்கள். அதுக்கான அந்த கிராம மக்களுக்கு அந்த கரையை இயக்க ராணுவ திறமையை நன்றாக தெரியும். ஆனால் அடையாளத்தை காட்டினார்கள், சாட்சிகள் சொன்னார்கள், வழக்கை குழுவுக்கு மாற்றினார்கள். சிங்கள யூரர்கள் அவர்கள் நிராபராதிகள் என முடிக்கிறார்கள். அதே போன்றுதான் திருவண்ணாமலை குமாரபுரம் படுகொலை வழக்கில் கூட நிரூபிக்கக்கூடிய சாட்சிகள் இருந்தும் கூட கொலையாளிகள் விடுவிக்கப்பட்டார்கள். அவை இவ்வாறான ஒரு சமூகத்தில் தான், இந்த வாரம் நாட்டில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நண்பர் பாஸ்கர், பின்னணியிலே இருந்த ஐசி குழுமம் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தரப்பட்ட நேரம் 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம். நான் சுருக்கமாக இதை முடித்துக் கொள்வதேன். இறுதியாக ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு என்னுடைய நண்பர்கள் தொடர்பாக சொல்லி விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் நடேசன் செவிய பேருந்து நாயகர் மீனராயர் உணர்கிறார். அந்த காலத்தை நான் ஒன்றாக பணியாற்றியுள்ளேன். செவியல் மீனான பின்னர் அதற்கு முன்னால் மீனான பின்னர் வேலையை பேச துவங்கினால் மனத்தியாளர்களுக்காக பேசுகிறார். அது பெரிய பிரச்சனையாக இருந்தது. நடேசன் சொன்னால் எப்படியாவது இந்த இதுக்கு முடிவு கட்டுவான். ஒரு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். 3 நிமிஷம் பேசுறா, 3 நிமிஷத்துக்கு பிறகு அந்த மைக் எட்டி போட்டா கடிக்கிறமே கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னார். நல்ல காலம் நடேசன் விடை சிறிய விடை அப்படிங்கிற மைக்கு இங்கே இல்லை. அது என்னுடைய நேரத்துக்குள் நான் நினைக்கிறேன் முடித்திருக்கிறேன் என்று உங்களோட நேரத்துக்கு நன்றி. முக்கியமாக இந்த பிச்சா முதற்கலையாக நான் இருக்கிறேன். இதை எனக்கு இந்த கிராமம், இந்த இடம் புதிய வேலை நான் பழகிறேன். ஆனால் இந்த பிச்சாவுக்கு நான் பெருமையாக இருக்கிறது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வடநாட்டு கிழக்கை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய நன்றிகள்.
நான் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் தான். நான் ஆய்வுரை நான் வாழ்ந்ததில்லை, இருந்ததில்லை. ஆனால் என்னுடைய பூர்வீகம் ஆகியவரை என்னுடைய உறவினர்கள் பலர் தான் வேலை செய்கிறார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு மிகப்பெரிய உல்லாச தனத்தை உருவாக்கி 500 மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை புரிந்த திரு பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி கூறி இருக்கிறோம். ஊடகவியலாளர்கள் அதை ஏற்பாடு செய்த மதிப்புக்குரிய தந்தைய பாஸ்கரன் அவர்கள், இங்கே இருக்கின்ற பிரமுகர்கள் அனைவருக்கும் அன்பின் பணி. உண்மையில் எமது இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டம் அகிம்சை போராட்டமாக பரிணமித்து ஆயுத போராட்டமாக பௌனித்த காலம் வரை ஊடகவியலாளர்கள் 43 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதில் முதலாவது வீட்டாக 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அம்பாறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அக்கரைப்பற்றைச் சேர்ந்த தேவராக என்பவர் தான் முதலாவது களப்பதியானார். இறுதியாக 2009 மே 18ஆம் தேதி எமது மதிப்புக்குரிய சோபனா அவர்கள் இசை சேவையவர்கள் பலியானார். இதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற போது முதலாவதாக கொல்லப்பட்டு முடியும் வரையும் ஒரு ஊடகவியலாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணி செய்திருக்கின்றார்கள். அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தமாக அவர்கள் இந்த மண்ணிலே ஆகுதியாக இருக்கின்றார்கள். இதில் இந்த 43 ஊடகவியலாளர்களிலே 36 பேர் தமிழ் ஊடகவியலாளர்கள், 5 ஊடகவியலாளர்கள் சிங்கள ஊடகவியலாளர்கள், 2 ஊடகவியலாளர்கள் இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள். இதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கையிலே ஆட்சி செய்த ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடிய ஜெயவர்தன அவர்களுடைய காலத்திலே 2 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு பிரேமதாசா அவர்களின் காலத்திலே 2 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். சந்திர குமார் பண்டாரநாயக்காவின் காலத்திலே 13 பேர் கொல்லப்பட்டார்கள். மஹிந்த ராஜபக்சே அவர்களின் காலத்திலே 26 பேர் கொல்லப்பட்டார்கள். இதிலே முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு இனத்தின் விடுதலைக்காக இனத்தின் உண்மை தன்மையை வெளியுலகிற்கு கொண்டு வந்த சிங்கள ஊடகவியலாளர்களும் ஆகுதியாக இருக்கின்றார்கள். இவ்வாறவர்கள் போற்றப்பட வேண்டும். இந்த ஆகுதியாளர்களை நாங்கள் வருடம் எல்லா மாவட்டங்களிலும் நினைவு கூர்ந்தாலும் அவர்களுக்கான ஒரு இல்லம், அவர்களை ஒரே இடத்தில் கழிக்கின்ற ஒரு வாய்ப்பை உண்மையிலே இந்த ஐவிசி தமிழ் குடும்பம் முக்கியமாக தந்தைய பாஸ்கரன் ஐயா அவர்கள் செய்திருப்பதை மனதார நாங்கள் பார்க்கின்றோம், மனதார நாங்கள் பாராட்டுகின்றோம். ஏனென்றால் விடுதலை ஒரு இனத்தின் விடுதலை என்பது அல்லது ஒரு வரலாறு என்பது வரலாற்று இல்லாமல் வாழ்வு இல்லை. ஆகவே வரலாற்றை அறிந்தவர் தான் வாழ்வார் என்பதுதான் உண்மையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யோக சுவாமி அவர்கள் 1964 வரை வாழ்ந்தார். அவர் இருக்கின்ற காலத்திலே அவர் ஒன்றை கூறியிருந்தார், எழுதுங்கள், உண்மையை எழுதுங்கள், உண்மையாகவே எழுதுங்கள், அவர்கள் அடிப்பார்கள், ஏசுவார்கள், எரிப்பார்கள் என்று கூறியிருந்தார். உண்மையில் ஜோர சுவாமி அவர்கள் 64ஆம் ஆண்டு கால பகுதியிலே ஏசுவதும் எரிப்பதும் அடிப்பது மாத்திரம்தான் இருந்தது. யோக சுவாமி அவர்கள் மரணத்திற்கு பிறகுதான் துப்பாக்கி மூலமாக அவர் இருந்திருந்தால் அதை மாற்றி கூறியிருப்பார். எழுதுங்கள், சுடுவார்கள், கடத்துவார்கள், கொல்லுவார்கள், ஆடவர்களாக்குவார்கள் என்ற அகற்றி அவர்கள் இருப்பார்கள் நான் நினைக்கின்றேன். ஆகவே இவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பான ஊடக துறையிலே இருந்து ஊடகமொழிகளாகிய ஆகுதியாக அவர்களிலே நாங்கள் ஒன்றை கூர்மையாக நாங்கள் பார்க்க வேண்டும். 1985ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை படுகொலை செய்யப்பட்டாலும் அதிலே உண்மையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், 2004ஆம் ஆண்டு தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்து பிரிவு ஒன்று ஏற்பட்டதற்கு பிறகு 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 பேர் இருந்து 2009 மே 18 வரை இருந்த அந்த 5 வருட காலத்தில் தான் கூடுதலான இனப்படுகொலை மஹிந்த ராஜபக்சே அவர்களின் காலத்தில் இடம்பெற்றது. அதில் குறிப்பாக ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல, மாமனிதர் யோசப் பிரகாஷ்
மாமனிதர் ரங்கநாத், மாமனிதர் சிவனேசன், அதைவிட அக்கேடி செக்ரட்டரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மகேஸ்வரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய மாமனிதர் சங்கரநேரி உட்பட பலர் செய்யப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, எங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ரவிராஜ் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதைவிட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டார்கள். நான் பிஏ அந்த காலத்தில் ஒரு பட்டியலை பார்த்திருந்தேன். 2004ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டில் ஒரு பட்டியலை போட்டிருந்தாங்க. அதில் 150 பேர் மனித படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். தீயாராவிலே வேலை செய்திருந்தவர்கள், வெளிநாட்டிலே இருந்து உள்ளூரிலே வேலை செய்ய பணியாளர்கள். ஆகவே இவ்வாறான ஒரு இனப்படுகொலை செய்த நாட்டிற்கான அந்த 5 ஆண்டு பாராளுமன்றத்தில் நானும் கூட செயல்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆகவே அவர்கள் வரலாறை நாங்கள் படைக்க வேண்டும். வரலாறு படைக்காவிட்டால் எங்கள் இளைய சந்ததிகள் அதை உணர மாட்டாது. அந்த வகையில் இந்த ஒரு நன்று கைங்கரியத்தை செய்து இந்த வடகிழக்கிலே அதிலும் இந்த வடமாகாணத்தை செய்ததற்காக மீண்டும் நன்றி கூறி இந்த ஏற்பாட்டுகளை அழைத்தமைக்காக மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.